அன்பு ஆய்வாளர்களுக்கு வணக்கம். நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு உப்பை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த உப்பை பற்றி சொல்லி உங்களுக்கு அது சில விஷயம் நான் புதுசாக பார்த்த விஷயத்த அதில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதேமாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கூட ஏதோ ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு காமிக்கிறான் புறையன் நன்மை பண்ணுறானே அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தோணும். பொதுவாக என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஆய்வுகளில் நான் எதை எடுத்து ஆய்வு பண்ணாலும் என்ன புதுசு அதில் கிடைக்குதுங்கிறத பார்ப்பேன். நாம் செய்கிற ஆய்வுகளில் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பொருள் எந்த மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதுலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது அல்லது நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சல்ஃபர் மெர்க்குரி சால்ட்டுன்னு நம்ம வந்து ரசவாதத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதில் அது உப்பை சுண்ணமாக மாற்றுறதுக்காக பல தடவை நம்ம புடம் போட வேண்டிய ஒரு சூழல் வரும். அது ஆய்வாளர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப ஒரு புடம் போட்டுட்டு வரும் பொழுது, அந்த மருந்தை அரைச்சி புடம் போடும் பொழுது 5 தடவை போட்டுட்டேன். 6ஆவது தடவை போடும் பொழுது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த அகல் சட்டி, அந்த அகல் சட்டியில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மூடி, அதாவது மருந்து கீழே இருக்குது, அது மேலே உள்ள மூடியில் இப்படி படிஞ்சு இருந்துச்சு ஒயிட்டாக. சரி, நான் ஆரம்பத்தில் அதை கவனிக்கலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை கவனித்தேன். வெயிலில் வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அதில் ஷைனிங் வந்தது. அப்புறம் சுத்தமாக அதில் இருந்தது அதை எடுத்து பண்ணிவிட்டு கொஞ்சம் மைனூட்டாக பார்க்கும் பொழுது அதை வீடியோவாக எடுத்துப்போமேனு எடுத்து பார்த்தேன். அதில் மெர்க்குரி, நம்ம அந்த படம் போட்டு இது பண்ணும் பொழுது மெர்க்குரி அதில் படிஞ்சிருந்துச்சு. மெர்க்குரி படிங்கிறது அந்த பதங்கம் டைப்பில் இல்லை. இப்போ பாருங்கள், இதை வெளிச்சத்தில் காட்டும் பொழுது இந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குமானா இல்லை. அதையே இருட்டில் வச்சு அதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஷைனிங் எக்ஸ்ட்ரானரியாக எனக்கு இப்போ தான் என்ன தோணுச்சு அப்படின்னா, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இரவில் ஒளிரும் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை நான் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம கண்டதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை போட்டேன். நன்றி, வணக்கம்.